வெல்கம் டு ஜிஜி அடுப்பங்கரை. இன்றைக்கி நாம் பீன்ஸ் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பீன்ஸை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது அதுக்கு தேவையான மசால் பார்த்திங்கன்னா வரமிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, சோம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி லைட்டாக லேசாக வறுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், அதுக்கு தேவையான தேங்காய், இதெல்லாமே லேசாக வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பட்டை, கிராம்பு. வாங்க பீன்ஸ் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அறுத்து வச்ச பெரிய வெங்காயம் போட்டு அது நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் சிவப்பாகணும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு அறுத்து வச்சுருக்கிற பீன்ஸ் அதில் சேர்த்திடுங்க. இப்போ இதோட இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசால் சேர்த்திடுங்க. மசால் சேர்த்தி அதோட தேவையான உப்பு, மஞ்சத்தூள் போட்டு மசால் போட்டுட்டு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் போடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் 1 டம்ளர் தண்ணி, இந்த மசால் இருக்கு இல்லையா, அது மசாலையே கழுவி அந்த 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் காயில் நல்லா மசால் இதாகும். அதுக்கப்புறம் குக்கர் மூடி ஒரு 2-3 விசில் விட்டிங்கன்னா காய் சீக்கிரம் வெந்துடும், மசாலும் நல்லா கெட்டியாக வரும். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்த மாதிரி கொதித்து வரப்போ குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் விடுங்க. காய் நல்லா வெந்துடும். உங்களுக்கு பீன்ஸ் மசால் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியோடு இருக்கும் காய். இதை ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டி கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஒரு மாதிரி கிரேவி மாதிரி எடுத்திங்கன்னா சாதத்துலேயே போட்டு பிணைஞ்சி சாப்பிட்லாம். இல்லை சாப்பாட்டுக்கு தொட்டும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் டேஸ்ட்டில் இப்போ பீன்ஸ் மசாலா ரெடி. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். என் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.